காட்டுத்தீயை கட்டுப்படுத்த புதிய திட்டம். இந்திய காடுகளில் ஏற்படும் காட்டுத்தீயை விட பல நாடுகளில் ஏற்படும் காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகம். காட்டு தீ பரவுவதை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. இதன் காரணமாக ஏராளமான காட்டு உயிரினங்கள் அழிந்து போவதும் உண்டு. ஒரு காலத்தில் சில மேற்கத்திய நாடுகளில் இதுபோன்ற காட்டு தீ பிரச்சினை தொடர்ந்து அதிகரித்தது. இதனையடுத்து அந்த நாட்டின் அரசாங்கம் நிபுணர்களிடம் ஆலோசனை கேட்டது. அதில் மேய்ச்சல் விலங்குகளை பச்சைது ஆடுகளை காடுகளில் விடும்போது அவை காட்டு தீயை ஏற்படுத்தும் தாவரங்களை உண்பது மற்றும் காட்டின் நிலத்தின் அடிப்பகுதியை மிதிப்பதால் அபரிமிதமான தாவர வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதன் விளைவாக காட்டின் உயிர்த்திரவம் அல்லது காட்டுத் தீயை உருவாக்கும் எரியக்கூடிய தாவரங்கள் மரத்தின் அளவை குறைக்கும். மாடுகளும் ஆடுகளும் காட்டிற்கு தீங்கு செய்ய ஒன்றுமில்லை என அறிக்கை கொடுத்தனர். இதனையடுத்து 2003ஆம் ஆண்டில் ஸ்பானிய நாட்டின் அந்தலூசியாவில் காடுகளில் ஏற்படும் தீயை தடுக்க மாடு மேய்ப்பவர்களை அமர்த்தி அவர்கள் மாடுகளை காடுகளில் மேய்க்க ஊதியம் தரும் திட்டத்தை அந்த நாட்டின் அரசாங்கம் கொண்டு வந்தது. ஒரு சில மாதங்களில் இந்த திட்டத்தை ஆய்வு செய்தபோது அந்த நாட்டின் காடுகளில் காட்டுத் தீயை ஏற்படுத்தும் காரணிகள் கட்டுப்பாட்டில் வந்தது தெரிய வந்தது.